சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை மாநகர் தெற்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை சார்பில் அன்னை ஆரோக்கிய மாதா திருவிழாவில் சமபந்தி விருந்து தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாரவி குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சொக்கையா, ஜான், வினோத், முத்து, வேளாங்கண்ணி, சம்பத், ஜூலியஸ், பாக்கியா, ஜஸ்டின், முதன்மை செயலாளர் பாவரசு, அமைப்பு செயலாளர் இல்லாளன், கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்துப்பாண்டியன், திமுக நிர்வாகிகள் மதி, வெங்கடேஷ், ஜோசப், லாரன்ஸ், ஜோதிகா, சிவபாலாஜி, வேலு, அபிநயா, ஜெஃப்ரின், நெடுஞ்செழியன், லாரன்ஸ், புனிதன், சுதா, ரவிக்குமார், வசந்தி, முனீஸ்வரி, சகாயராணி, வழக்கறிஞர் ஜோதி மற்றும் விசிக முன்னணி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலித் மக்களின் தமிழ்நாடு மாநில அமைப்பாளர் மலைசாமி அவர்களுக்கு 14ஆம் ஆண்டு நினைவஞ்சலி மற்றும் அவரை போற்றும் வகையில் மாவட்ட கழக செயலாளர் ரத்னவேல் தலைமையில் மலைசாமியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் வீர செங்கோலன், மன்னர் மன்னன், ஜெயராமன், இடிமுழக்கம், பச்சைப்பிள்ளை, மணிமாறன், முரசொலி, இளையராஜா உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர். செப்டம்பர் 14 மாவீரன் மலைசாமி அவர்கள் ஒடுக்கப்பட்ட பாரதிய தலித் சிறுத்தைகள் அமைப்பின் தமிழ்நாடு மாநில அமைப்பாளராக இருந்து டிபிஐ என்ற இயக்கத்திற்கு வழிநடத்திக் கொண்டிருந்த மாவீரன் மலைசாமி வழக்கறிஞர் அவர்கள் திடீரென 1989ஆம் ஆண்டு இதே நாளில் நம்மை விட்டு மறைந்து விட்டார். அதன் பிறகுதான் நமது எழுச்சி தமிழர் செந்தமிழ் காவலர் அவர்கள் அந்த டிபிஐ இயக்கத்துக்கு தலைமையேற்று மாநில அமைப்பாளராக இருந்து செயல்பட்டு வந்தார். அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக மாற்றி இன்றைக்கு ஒரு மாபெரும் ஆலமர விருட்சமாக வளர்ந்துள்ள இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆணி வேராக இருந்த மறைந்த மாவீரன் வழக்கறிஞர் மலைசாமி ஐயா அவர்களின் நினைவை போற்றி இன்றைக்கு பெரம்பலூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக அவருக்கு எங்களது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி நன்றி கடன் செலுத்தியுள்ளோம். நன்றி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரம்பலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாகாசா ரத்தினவேல். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,